சாமி கும்பிட வாடா. புகை மூட்டமா இருக்கும். நான் அப்படி காத்தாட உட்காரேன். உடனே வாய் பிடிச்சிட்டு போயிடுவீங்களே. வாங்கடா. வா. ஹாய் பச்சை அங்கிள். ஹாய், எங்க உங்க அண்ணன்? தாங்க உட்காந்துட்டார். உங்க அண்ணன் கிட்ட கொட்டு வாங்காம இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க போ. ஹலோ. ஐடா. சரி, சண்டே ரவுண்ட்ஸ் போலாம் வரியா? உடனே முறைக்கிறிய. நான் மட்டும் போயிட்டு வரேன். கோயிலுக்கு வந்தா கலர்ச்சியும் பார்க்கணும்டா. என்னடா வேண்டிக்கிட்டீங்க? சீக்கிரமா படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டேங்க. நீ என்னடா வேணு? அம்மா ஏதோ மனசுருக்கி மொனன்னு வேண்டிட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் படிக்கணும்னு வேண்டிட்டேன், அவ்வளவுதான். அப்படி என்ன வேண்டீங்க? ஆமா, அத சொன்னா உனக்கு குறுக்குன்னு கோவம் வந்துரும். இல்ல, எனக்கு கோவலாம் வராது. சொல்லுங்க. இது சொல்றேன். என்ன பாக்குறீங்க? எந்திரி எந்திரி. யாருமா அவங்க? பேசாம வாடா. வணக்கங்க. வணக்கம்மா. இவங்க உங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்க. நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்களோட ஒரே பொண்ணு தான் இது. காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கு. நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்காங்க. வணக்கம் தம்பி. வரமா, அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரிங்க. இப்ப சொல்லுமா, என்ன வேணு? நான் வேண்டது சொன்னா நீ ஒண்ணும் கோச்சிக்க மாட்டியே? அட கோச்சிக்க மாட்ட, சொல்லுமா. அந்த பொண்ணு எப்படி இருக்கு? நினைச்சேன் காலையில கோயிலுக்கு இழுத்து வர மாதிரி நினைச்சு ஏதோ இருக்குன்னு. ஹலோ. ஏய், என்னடா செய்ய போற? உங்களதான். எதுக்குடா வாங்க போற? வாங்க. ஏய், இது நான் பண்ண தப்புதான். இனிமே செய்ய மாட்டேன், விட்டு. விடுமா. வாங்க. ஏய், எங்க அம்மா என்ன சொன்னாங்க? கோயிலுக்கு வர மாதிரி உங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க, நான் என் பையனை கூட்டிட்டு வரேன், 2 பேரும் பாத்துக்கிட்டோம், உடனே கல்யாணம் பேசி முடிச்சலாம் சொல்லிருப்பாங்களே. அதெல்லாம் எங்க அம்மா பேச்ச நம்பாதீங்க. 7-8 வருஷத்துக்கு எனக்கு கல்யாணம் நினைப்பே கிடையாது. என் 2 தம்பிகளை கரை சேர்க்கிற வரைக்கும் நோ கல்யாணம் பிசினஸ். அதுதான் எனக்கு தெரியுமே தம்பி. எனக்கு இங்க பாருங்க, உங்க காலத்திலேயே உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன விட்டுருங்க. சாவியை குடுறா. வர வர 2 குழந்தைங்களும் சோமேறிங்களா போச்சு. தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா போறதே பொழப்பாயிடுச்சு. சீக்கிரம் கிளம்புங்கடி. பாய விட்டு எந்திரிக்கிறதுல இருந்து பள்ளிக்கூடம் போற வரைக்கும் எல்லாத்துலயும் லேட்டு. பொட்ட பிள்ளை மாதிரி வளராளுங்க. 2 போடலான்னா மனசு கேட்க மாட்டேங்குது. போதும் போதும் சாமி கும்பிட்டது. 3 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும், தெரியும்ல? சீக்கிரம் வாங்க. எங்கடி இந்த குட்டி? எங்க சாமி கும்பிட்டுட்டே தான் இருக்கா. சாமி இன்னைக்கு போற பொருள் எந்த சாமி வந்து தடுக்கணும் பாக்குறேன். நல்லையா பண்ணியா? அம்மா கும்பிட்டு அடிக்க மாட்டேன் தெரிஞ்சு வச்சிருக்கல. சக்கரத்துக்குள்ள காலகில விட்டுறாத. பொட்ட பிள்ளை ஒச்சமாயிட்டா ஒருத்தனு கட்டிக்க மாட்டா. கட்டி கட்டி போறா. கட்டி வரைக்கும் கூடயே இருந்துக்கிறேன். பேச்சு கொண்டு போச்சல. போங்க சீக்கிரம் அழுத்தி மிதிச்சு போங்க, நேரமாச்சு. எங்க ஊரு சந்தையில ஆடு வைப்போம், மாடு வைப்போம், கோழி வைப்போம், குஞ்சு வைப்போம், குயில் வைப்போம், குரங்கு வைப்போம், கம்பு வைப்போம், கரும்பு வைப்போம், பொண்ண
பொண்ணை மட்டும் விற்க மாட்டோம் பொன்னம்மா அவ புகுந்த இடம் குவிஞ்சிடுமே தங்கம்மா. உங்க டொனேஷன் எல்லாத்தையும் போடுங்க. போடுங்க 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 போடுங்க. என்ன பட்ட பகலே நைட்டி மாட்டிட்டு ஓடி. எங்க அம்மா வீட்டுல இருக்கிறப்ப நான் காய்கறி வாங்க கூட நைட்டி தான் மாட்டிட்டு போவேன். உங்க ஊருக்காக என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? எங்க ஊரு சந்தையில ஆடு விற்போம், மாடு விற்போம், கோழி விற்போம், குஞ்சு விற்போம், குயிலு விற்போம், குரங்கு விற்போம், கம்பு விற்போம், கரும்பு விற்போம். பொண்ணை மட்டும் விற்க மாட்டோம் பொன்னம்மா அவ புகுந்த இடம் குவிஞ்சிடுமே தங்கம்மா. நம்ம ஊர்ல புதுசா டான்ஸ் குரூப் ஆரம்பிக்கிறோம். காசலி கொட்டுங்க. அஸ்கு புஸ்கு இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டதுக்கு நீங்க தான் கொடுக்கணும். இந்த பணக்காரமா தான் பக்கத்துல நிக்குது. இத நீ கேளுங்க. நிறைய கொடுக்கலாம் மணி. எதுனாலும் அப்பாட்ட தான் கேட்கணும். அட குடும்பத்தை சுமக்கிறதே நீதான். நீ எதுக்கு உங்க அப்பா கிட்ட கேட்கணும்? அப்பா கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். சரோஜா 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 என் சன்னலோரம் பூத்த சரோஜா. சரோஜா 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 என் சன்னலோரம் பூத்த சரோஜா. புதுசா நடக்குது. ஏன் கூட சுற்றம் ஒண்ணு உங்க ஊர் பிரசிடண்ட் தாங்க. பெரிய கவர் வந்து சார். அவங்களை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. புறப்படுங்க சார், புறப்படுங்க சார். சார் நிறுத்துங்க சொல்ற கருத்து இருந்தா ஒண்ணும் நடக்காது சார். நீங்க வேலையை பாருங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். பண்ணக்கூடாது சார், நிறுத்துங்க சார். நீங்க என்ன என் ஊர்ல பெரிய தலைவலியா போச்சு. பிரச்சனை வேணாம்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்ல பணத்தை கொடுத்து தண்ணி தொட்டி கட்டிக்க சொல்லியிருக்காங்க. அதை என் தெருவுல கட்டு உன் தெருவுல கட்டுன்னு ஒண்ணும் இல்லாம பண்ணிடாதீங்கப்பா. வயசான காலத்துல எதுக்கு நீளமா வசனம் பேசிட்டு இருக்க? போ முத்தையா, போய வழியா. சார் நிறுத்துங்க சார். நீங்க அப்படி கட்டுறா இருந்தா எங்க தெருல வந்து கட்டுங்க. எங்க ஜாதி தான் ஊர்ல மெஜாரிட்டி ஜாதி. எல்லாம் என்ன மெஜாரிட்டில இருந்தா எங்களை ஊரை விட்டு வெட்டிக்க மாட்டா. இங்க தெருவுல கட்டுறாங்க. எடுத்து போட்டு வெட்டாவல. கைய வச்சாட்டே. அண்ணா. என்னடா ஆச்சு? இன்னைக்கு நம்மள போட்டாங்க மாமே. ஆலமரம் விழுது வச்சு பல்லு தேய்ச்ச காலம் போச்சுடி. கம்பங்கூழு கேப்பக்கூழு ஊற விட்டே ஓடி போச்சுடி. பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பெருமை கூட மாறி போச்சுடி. தின்ன வச்சு வீடு கட்டும் தர்மம் இப்போ தொலைஞ்சு போச்சுடி. நண்டாஞ்சுண்டான் செய்யும் நாட்டாம தான் வந்தாச்சு. வாழ்ந்து முடிச்ச பெருசுக்கெல்லாம் மரியாதை போயாச்சு. என்ன ஆச்சுடி உலகம் எங்க போச்சுடி. வெள்ள உள்ளம் போயாச்சு, வினைய இப்போ வந்தாச்சு. தாராளமும் போயாச்சு, தண்ணி இப்போ காசாச்சு. உள்ளூர் தாய் புள்ள உறவு இப்போ மண்ணா போச்சு. கொல்லாத சாதி சங்கம் புத்திசல் போல் பெருகி போச்சு. என்ன ஆச்சுடி உலகம் எங்க போச்சுடி. என்ன ஆச்சுடி இதயம் எங்க போச்சுடி. ஓடு ஓடு. மொத்தம் பஸ் தாங்க முடியாம எங்க மேல எரிஞ்சு விழுகிறாரு. வருஷ சோத்த கொஞ்சம் போடு. தவமணி உங்க அண்ணன் லாரி தான் வருது. நான் போறேன். தங்கச்சிங்களை அனுப்புறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சுப்பா. தினமும் அதுங்களை ஸ்கூல கலப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என்னமா அது? விடுமா விடுமா. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கலந்து படிப்பா வீணா போகுது. விடுமா விடுமா விடு விடு. முத கரும்பு போடுறோம். வேடிக்கை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அக்கா அக்கா நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன்க்கா. ஒரே ஒரு கரும்பு நட்டுட்டு போயிடுறேன்க்கா. சரி வா வைரமணி, நீ அப்பாக்கு சாப்பாடு போடு. என்ன குமரியாட்டம் இந்த குளுக்குற? இவ கை பிடிச்ச ஒரு கரும்பு நட்டு விடுங்களேன். அக்கா அக்கா என்ன இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது வெட்டி சாமிக்கு வைக்கணும். இது என்னோட கரும்பு, மறந்துடக்கூடாதுன்னு. சரி. அட மக்கு, இப்படி மத்தியில நட்டா வளர்ந்த பிறகு எப்படி தெரியும்? போய் ஈசானி மூலையில நடு. எந்திரிச்சு போ. கொஞ்சம் சாட்சி நடுறா. நல்லா அமுக்கி விடு. அப்படித்தான். அத்தலி புத்தலி ஆட்டுமே கூட்டுமே பால் கரங்கி சீசல். அத்தலி புத்தலி ஆட்டுமே கூட்டுமே பால் கரங்கி சீசல்.
என்ன கட்டுப்பாடு எவனிட்ட கோடு கொஞ்சம் எல்லை தாண்டு அது இன்பம் கண்ணம் சிவந்திருந்தா மட்டம் அழகையில் சிறு கரம் புள்ளிதான் இன்பம் சத்தியம் தாண்டியும் பார்க்க நடத்தணும் சாமிக்கு மண்ணிக்கு சாச்சு கொடுக்கணும் என்ன கட்டுப்பாடு எவனிட்ட கோடு கொஞ்சம் எல்லை தாண்டு அது இன்பம் கண்ணம் சிவந்திருந்தா மட்டம் அழகையில் சிறு கரம் புள்ளிதான் இன்பம் கட்டுப்பாடு தொலைச்சாலும் கண்டபடி தெரிஞ்சாலும் நெஞ்சுக்குள்ள ஈரமட்டு வச்சுக்கடி ராமையா ஓஹோ ராமையா நிலையான பாசந்தா வேணுயா பாசமா நக்கா போல் ஆகுமா 18 வயசுல தாயம்மா தங்கமே நீதான் என் தாயம்மா உன் சேவை செய்வதே வாழ்வம்மா